இது என்ன வித்தியாசமான ஐடியாவா இருக்கே அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. இந்த விஷயத்த வந்து பார்த்திபன் பண்ணியிருக்காரு. தன்னை சாதி மதமற்றவர் அப்படின்னு சொல்லி ஒரு சான்றிதழ் தனக்கு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நோ அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணாடியை வந்து போட்டுட்டு வந்திருக்காரு பார்த்திபன். ஸோ இந்த கண்ணாடியை பார்த்தாவது இந்த சான்றிதழை கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் எழுந்துட்டு இருந்தது. இந்த வழக்குல இயக்குனர் பார்த்திபனுக்கு இந்த மாதிரியான சான்றிதழை வழங்குங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லி சோழிங்கநல்லூருடைய வட்டாட்சியர் அவர்களுக்கு வந்து இந்த ஒரே வாரத்துல இவருக்கு வந்து இந்த சான்றிதழை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்களாம். ஸோ ஒரு வாரத்துல சாதி மதமற்றவர் அப்படின்னு சொல்லி பார்த்திபனை வந்து சொல்றாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மேடையில போயிட்டு என்னுடைய ஆளுங்க அப்படின்னு சொல்லி பேசினதாகவும் இது வந்து சர்ச்சை பேச்சா இருக்கு, பார்த்திபன் வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போய் பேசுறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய கொந்தளிச்சிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்துக்காக பார்த்திபன் வந்து சாதி மதமற்றவரா தன்னை வந்து அறிவிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்ல தெலுங்கு பீப்புளை வந்து பேசுறதுக்காக நானும் தெலுங்கு தான், இல்ல நான் வந்து இந்த மாதிரி பேச கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறதுனால இவர் வந்து எப்பவுமே இந்த மாதிரி காமிச்சுக்கிறாரே எங்க போனாலும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒப்பிட்டு பேசியிருந்தாங்க வேற ஒரு இயக்குனரோட சேர்ந்து. ஸோ இந்த நிலையில தன்னை சாதி மதமற்றவர் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணுங்கிறதுக்காக இந்த வழக்கை தொடர்ந்து இருக்காரு பார்த்திபன். ஸோ இவர் எடுத்த இந்த முடிவுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.